ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஒரு பிராமணன் அப்பா, பிராமணன் அம்மா, இவாளுக்கு குழந்தை தான் பிராமணன். இது நமக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். ஆனால் ஒரு பிராமணன் தகப்பனாருக்கும் பிராமணன் தாய்க்கும் பிறந்த மாத்திரத்துல அந்த குழந்தைக்கு பூர்ணமா பிராமணத்துவம் வந்து விடுவது இல்லையாம். பிராமண குழந்தை தான், அது சந்தேகம் இல்லை. ஆனா அந்த குழந்தைக்கு பூர்ணமா பிராமணத்துவம் வரணும்னா பல சம்ஸ்காரங்கள் செய்ய சொல்லியிருக்கு. அது மூலம்தான் பிராமணத்துவம் ஆக்கப்படுகிறான். அதுல முக்கியமான சம்ஸ்காரம் உபநயனம்னு உங்களுக்கு தெரியும். ஒரு ஆண் குழந்தைக்கு இது நம்மளாம் கேள்விப்பட்டிருக்கோம், உபநயனம். ஆனா நண்பர்களே, தற்காலத்துல பலருக்கு சொல்ல வேண்டியிருக்கு, உபநயனத்துக்கு முன்னாடி ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. அது 3 வயசுல குழந்தைக்கு பண்ணணும், ஆண் குழந்தைக்கு. அது தற்காலத்தை அநேகமா விட்டு போயிடுத்துன்னே சொல்ல, அது தெரியாமே போயிடுது. பல பேருக்கு அது மாதிரி ஒரு கர்மா இருக்கேன்றே தெரியாது. புள்ள குழந்தை பிறந்தா 7 வயசுல யதோக்தமா யதாவிதியாக உபநயனம் பண்ணணும், பிரம்மோதேசம் பண்ணி வைக்கணும் தெரிஞ்சிருக்கு பல பேருக்கு, பல பெற்றோர்களுக்கு. ஆனால் 3 வயசுல ஆண் குழந்தைக்கு ஒண்ணு பண்ணணும். அது சம்ஸ்காரங்கள ஒன்று விதிக்கப்பட்ட சம்ஸ்காரம் ஆகும். அந்த சம்ஸ்காரம் என்னன்னு கேட்கிறேல, சௌலம் பேர். அதுக்கு சௌல கர்மான்னு பேர். 3 வயசுல ஆண் குழந்தைக்கு பண்ண வேண்டிய கர்மா, ரொம்ப சிரேஷ்டமான கர்மா அது. அந்த சௌல கர்மாவது இப்போ என்ன பண்றா தற்காலத்துல, சாஸ்திரம் அனுமதிச்சிருக்கு. அதுக்கு உபநயனத்தோட சேர்ந்து பண்றோம். அதாகப்பட்டது உபநயனத்தன்னைக்கு, பிரம்மோபதேசத்தன்னைக்கு இந்த சௌல கர்மாவும் செய்ய வைக்கப்படுகின்றது அந்த ஆண் குழந்தைக்கு. கிட்டத்தட்ட இதே மாதிரிதான் இன்னொரு 2 கர்மாக்களும் ஒன்னா செஞ்சுட்டு வரோம். தனித்தனியான கர்மா ஒன்னா செய்யக்கூடிய பழக்கத்துல வந்திருக்கு. அது என்னது? அது தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கே பலருக்கு. பும்சோனமும் சீமந்தமும். இந்த பும்சோனம் வேற கர்மா, சீமந்தம் வேற கர்மா. ஆனா ரெண்டுத்தையும் ஒரே நாள் சீமந்தத்தோட இந்த பும்சோனும் சேர்ந்து படுற பழக்கம் வந்திருக்கு இல்லையா? அதுவும் ஏற்புடையதுதான், சாஸ்திர விரோதம் அல்ல. பும்சோனும் அதே மாதிரி 3 மாசம் கர்ப்பம் உறுதியான உடனே பும்சோனும் பண்ணலாம். சீமந்தம் 8வது மாசம் நாள் பார்த்து நல்ல முகூர்த்தத்துல பண்ணணும். அது அப்படி இருக்கட்டும். திருப்பி நம்ம சௌல கர்மாக்கு வரும். சௌல கர்மா 3 வருஷத்துல குழந்தைக்கு 3 வயசான உடனே பண்ண வேண்டிய கர்மா இது. சௌல கர்மான்னு என்னன்னு கேட்கிறேன், வேற ஒண்ணும் இல்லை. குடுமி வைக்கிற கர்மா, சிகையை வைக்கணும் மந்திரோக்தமாக யதாவிதியாக. ஹோமம் உண்டு அதுக்கு. உபநயனத்தன்னைக்கு பிரம்மோதேசத்தன்னைக்கு அதை பண்றோம், ஹோமத்தோட பண்றோம் சோழ கர்மாவை. ஆனா பல பேருக்கு தெரியறது இல்லை. அதே ஏதோ பண்றா, ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். ஆனா இப்போ தற்காலத்துல கொஞ்ச நாளா பார்த்துன்னு வரேன், அங்கங்க இந்த சோழக்கரமாக தனியாக 3 வயசுல செய்யப்படுகின்றது. காது நிறைய விழுந்துட்டு இருக்கு. சமீபத்துல 10 நாளுக்கு முன்னாடி ஒரு சௌல கர்மா நடந்தது. 10 நாள் கூட இல்லை, ஏப்ரல் 30ஆம் தேதி. இன்னைக்கு மே 5 இல்லையா? ஏப்ரல் 30ஆம் தேதி கும்பகோணத்துல நடந்தது. நான் போயிட்டு வந்தேன். அதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுமா நண்பர்களே? அந்த குழந்தையோட பெற்றோர்கள் அமெரிக்கால இருக்கா. குழந்தைக்கு தங்களோட பையனுக்கு சௌலம் 3 வயசுல பண்ணுங்கிறதுக்காக அமெரிக்கால இருந்து இதுக்காக வந்தான். இதுதான் அவளுடைய பிளானே, திட்டமே. இது ரொம்ப வருஷமா திட்டம் போட்டு இருக்கா, 3 வருஷம் முன்னாடி. எப்படிங்கிறல, 3 வருஷம் முன்னாடி இந்த தம்பதிகள் வந்திருந்தா சென்னைக்கு என்னை சந்திக்கிறதுக்கு. அப்போ அந்த அம்மா நிறைய மாத கர்ப்பிணியா இருந்தா. எப்பமா நாளுன்னு, இன்னும் 1 மாசத்துல. ஏமா இப்போ வந்தேல, அங்கேயே குழந்தைய பெத்துக்க வேண்டியதானே, நிறைய பேர் பெத்துக்கிறாள் அமெரிக்கால, அங்கேயிருந்து வந்தேலே ரிஸ்க் இல்லையானே. அம்மா என்ன இப்படி சொல்லிட்டேன், என் குழந்தை இந்த பாரத பூமியில பாரத மண்ணில் தான் வேணும், இங்கதான் பிறக்கணும், அங்க பிறக்க கூடாது, புண்ணிய பூமி இது, அதுக்காக தான் நாங்க திட்டமிட்டு வந்தோம். இங்கதான் டெலிவரி எனக்கு ஆக போறது. பகவான் அருளால எனக்கு ஆண் குழந்தை பிறக்கும் நம்பிக்கை எனக்கு இருக்கு. இந்த ஆண் குழந்தை பிறந்தா இங்கதான் பிறக்க போறது. 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பியும் நாங்க நடுவில் வந்தாலும் வராட்டாலும் 3 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி வருவோம். நீங்க தான் நாள் பார்க்கணும். இங்கதான் சோழ கர்மா நடக்கும் என் குழந்தைக்கு. அப்படி 2 பேரும் ஒரே குரல்ல சொன்னா, அதே மாதிரி வந்துட்டா. இப்போ ரொம்ப பிரமாதமா பண்ண அந்த சோழ கர்மா.
சோழகர்மால ஹோமம் உண்டு, ஜபங்கள் உண்டு, நிறைய பிரயோகத்துல நிறைய விதிகள் நல்ல யதோக்தமா பண்ணப்பட்டது. நினைச்சு பாருங்க, 3 வயசு குழந்தை நல்ல குடுமி வச்சுண்டு மந்திரோக்தமா வச்சுண்டா அவன் முகத்துல எவ்வளவு தேஜஸ் இருக்கும். அந்த குழந்தைக்கு அன்னைக்கு அவ்வளவு தேஜஸா இருந்தது. இப்ப நிறைய நடந்துட்டு இருக்குங்க. அந்த அங்கங்க இப்போ கேள்விப்பட்டு இருக்கோம். யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்து வாய்ப்பும் வசதியும் இருக்குமேயானால் தயவு செய்து 3 வயசுல உங்க குழந்தைக்கு இந்த சௌள கர்மாவை பண்ணுங்கோ. குழந்தைக்கு ரொம்ப ஸ்ரேயஸ் உண்டாகும். அதுக்கப்புறம் 7 வயசுல அவனுக்கு உபநயனம் பிரம்மவிசம் பண்ணலாம். நீங்களே கேள்விப்பட்டிருப்பேன். இந்த பார்த்திருப்பேன் கூட, உபநயனத்தன்னைக்கு பிரம்மவிசம் நாவிதர் வருவார், லேசா இங்க முடிய எடுப்பார் இல்லையா? அதான் அதுக்கு முன்னாடி ஹோமங்கள்லாம் இருக்கு. அதான் சௌள கர்மா. லேசா இங்க முடிய இருக்கிறது இல்ல, குடுமையே வைக்கணும். இந்த குடுமி எப்ப வைக்கணும்? சிகை எப்ப வைக்கணும்? குழந்தைக்கு 3 வயசு முடியும். சில கேள்வி எல்லாம், மாமா என் குழந்தை வந்து நான் ஸ்கூலு தானே சேர்க்க போறேன், அதுக்கப்புறம் எப்படி அவன் குடுமையோட போவான்னு. அப்புறம் குடுமி பர்மனண்டா இருக்கணும் அவசியம் இல்லை, அவன் கிராப் வளர்த்துக்கலாம். யதோக்தமாக சிக வச்சாலே போறோம், அவனுக்கு ஒரு சம்ஸ்காரம் வந்து வந்துருது அவங்க கிட்ட. பிற்காலத்துல அவனுக்கு ரொம்ப உதவி புரியும் இது ஆன்மீக ரீதியாக. இந்த சௌள கர்மா பண்றதுக்கு காரணமே என்ன தெரியுமா? ஆபஸ்தம்பர் ரொம்ப நாள் குறிப்பிட்டிருக்கார், போதாயனரும் சொல்லிருக்கார். குழந்தைக்கு பிரம்மோபதேசம் வாங்கிக்கணும் இல்லையா? குழந்தைக்கு பிரம்மோபதேசம் பண்றோம் இல்லையா? காயத்ரி மந்திரம், அதுக்கு யோகியத்தை வரும் இந்த சிக வச்ச உடனே. வேத அத்தியாயனத்துக்கு முதல் படி என்னன்னா சிக வச்சுக்கிறது தான். அதான் உபநயனத்தன்னைக்கு சோழ கர்மாக்கு அப்பதான் பிரம்மோபதேசம் நடக்கும். நீங்களே பார்த்திருப்பாள். இப்போ சோழ கர்மாவும் பிரம்மோபதேசம் உபநயனம் ஒரே நாள் நடக்கிறது இல்லையா? அப்போ அதுவும் ஏற்புடையதான் சாஸ்திர ரீதியாக இருக்கட்டும். திருப்பியும் சொல்லுகிறேன் நண்பர்களே, யாருக்கெல்லாம் வசதியும் வாய்ப்புகளும் இருந்து ஆண் குழந்தை இருக்குமே ஆனால் 3 வயசுல உங்க ஆத்து குழந்தைக்கு இந்த சௌள கர்மாவை தனியா ஆத்துலயே பண்ணுங்கோ. ஹோமம் உண்டு, நிறைய ஜபங்கள் உண்டு, நாந்தியம் உண்டு, எல்லாம் உண்டு வச்சுங்க. உங்க ஆத்து வாத்தியார் என்ன பண்ணி தருவார். சௌள கர்மா ரொம்ப சிரேஷ்டமான கர்மா. அது எங்கேயாவது காதல விழுந்தா நீங்க போய் பாருங்க, அந்த சௌள கர்மா எப்படி நடக்கிறதுன்னு சொல்லிட்டு. குழந்தைக்கு ஒரு தேஜஸ் வரும். அவனுக்கு பிற்காலத்துல பண்பு பதிவுகள் வந்து பதிவதற்கு இது ஒரு முதற்படி, அஸ்திவாரம், அது ஆழமாக போடப்படும் மந்திரோக்தமாக. இந்த சௌள கர்மா எனக்கு என்ன ஆசைன்னா, அங்கங்க இனிமே நிறைய நடக்க ஆரம்பிக்கணும். திருப்பியும் பிற்காலத்துல குழந்தைய வந்து நம்ம வேத பாடத்துல சேர்க்க போறோமோ இல்லையோ, அவனை வேத தியானம் படிக்க வைக்க போறோமோ இல்லையோ, ஆனா ஒண்ணு மாத்திரம் நிச்சயம், அவனுக்கு பிரம்மோபதேசம் பண்ண போறோம் இல்லையா? அந்த பிரம்மோபதேசத்துக்கு வந்து அன்னைக்கு சோளம் பண்றதுக்கு பதிலாக யதோக்தமா 3 வயசுல பண்ணிடலாமே. இதுக்கு பெரிய மண்டபம் எடுத்து பெரிய பண்ண அவசியம் இல்லை. வைதிகார் நிறைய வரணும், ஒத்துக்கிறேன். அது ஆத்திலே பண்ணிடலாமே. ரொம்ப விசேஷமான சம்ஸ்காரங்கள்ல எடுக்கப்பட்டுள்ள ஒரு ஸ்ரேயஸ் தரக்கூடிய கர்மா இந்த சௌள கர்மா. Let us not ignore it further. மீண்டும் சொல்லுகிறேன், யாருக்கெல்லாம் ஆண் குழந்தை பிறந்து வாய்ப்பும் வசதிகளும் இருக்குமே ஆனால், ஆச்சார அனுஷ்டானத்துல நம்பிக்கையும் இருக்குமே ஆனால், அவர்கள் எல்லாரும் யோசிப்போம், அவ குழந்தைக்கு 3 வயசுலயே சோழ கர்மா பண்றதுக்கு நம்ம யோசனை பண்ணுவோம். 7 வயசுல போட்டா தப்பு இல்லை, தோஷமே இல்லை. ஆனா 3 வயசுல ஒருவேளை மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்கோ, அதுக்கப்புறம் 4 பண்ணலாமா, 4 பண்ணலாம், பூனல் 7 மிஸ் ஆச்சுன்னா 9 12 பண்ணலாம், அது மாதிரி பண்ணக்கூடாது. 3 வயசுல மிஸ் ஆயிடுச்சுன்னா அப்புறம் உபநயனத்தோட தான் பண்ணி ஆகணும். காலாத்திக்குள்ள ஆயிடுச்சுன்னா உபநயனத்தோட பண்ணிப்போம், அது தப்பு ஒண்ணும் இல்லை. நம்ம எல்லாரும் முயற்சி பண்ணுவோமே. எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த ஆச்சாரியாளோட பாதார விந்தங்கள்ல அனந்த கோடி நமஸ்காரம் தெரிவிச்சுண்டு அந்த ஆச்சாரியால பிரார்த்தனை பண்ணிக்கிறேன், எல்லாரும் க்ஷேமமா இருக்கணும். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர காமகோட்டி சங்கர காமாட்சி சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர.